ரவா வாங்கிபாத் பண்ண போகிறேன், அது ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையானது ரவை 1 கப்பு, குடமிளகா, பட்டாணி கொஞ்சம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, வெங்காயம், முந்திரி பருப்பு கொஞ்சம், 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, பெருங்காயம், வாங்கிபாத் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கடாயில் எண்ணெய் நெய் கலந்து வச்சுருக்கேன், ஒவ்வொரு ஸ்பூன். காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், வெடிச்சோன்னா வெங்காயம் போட்டு வதக்கணும். கடுகு உளுத்தம்பருப்புலாம் வெடிச்சிருச்சு. முந்திரி போடுறேன், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்புறம் அடுத்து விட்டுடலாம். குடமிளகா, பட்டாணி, கத்திரிக்காய் அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைப்போம், வேகட்டும். ஓப்பன் பண்ணுவோம், மூடி வச்சுருவேன். 3/4 வெந்துருச்சு. இதுலேயே ரவையும் போட்டு வறுப்போம். 2 நிமிஷம் கழிச்சோன்னா உப்பு போடலாம். வாங்கிபாத்துக்கு தேவையான உப்பு போடுவோம். சைட்லேயே வெந்நீரும் வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். உப்பு போட்டதுக்கப்புறம் வாங்கிபாத் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன், அதை ஊற்றுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னா மூடி வைக்கலாம். நல்லா ஆகிட்டு மேலேருந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா வாங்கிபாத் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு.